Hi friends, welcome back to JAS. நாம் இன்னைக்கு தொடக்க கால வரலாறை பற்றி ஒரு 40 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வரலாறு என்றால் என்ன? கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெற்றது? ஹிஸ்டோரியா. இது ஒரு கிரேக்க சொல்லாகும். ஹிஸ்டோரியாவோட பொருள் என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். நாணயவியல் என்பது என்ன? நாணயத்தின் வரலாறு தொடர்பு அறிவியல் சார்ந்த துறை. இந்த காலத்தில் நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா இன்டர்நெட்டில் பார்ப்போம், புக்ஸ் படித்தா தெரிஞ்சிடும். ஆனால் அந்த காலத்தில், பழைய காலத்தில் அவங்க வாழ்க்கை பதிவை பாறை ஓவியங்கள் மூலமாக பதிவு செய்தார்கள். கருவிகளை பயன்படுத்துவதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். எந்த காலத்தை சார்ந்த எழுதப்பட்ட பதிவுகள் புரிந்து கொள்ள இயலாதவைகளாக உள்ளது? வரலாற்று தொடக்க காலம். தம்மா என்பது எம்மொழி சொல், பிராகிருதம். தம்மா என்பதன் பொருள் என்ன? அறநெறி. யார் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறக்கப்பட்ட வரலாறாகவே இருந்திருக்கும்? சார்லஸ் ஆலன். பழங்கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு நாய். யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? அசோகர். எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? கலிங்க போர். அசோகர் கலிங்க போருக்கு பின் எந்த மதத்தை பின்பற்றியார்? புத்த மதம். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். உலகிலே முதன்முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் அசோகர். தேசிய கொடியில் உள்ள 24 ஆரக்கால்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? சாரநாத் கல்தூன். சாரநாத் கல்தூனை நிறுவியவர் அசோகர். அசோகரின் சிறப்புகளை வெளிக்கொண்டு வர யாருடைய ஆய்வுகள் பயன்பட்டன? வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கனிங்கம். அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன். அசோகர் குறித்து தொகுப்புகள் அடங்கிய நூலின் பெயர் என்ன? த சர்ச் ஃபார் த இண்டியன்ஸ் லோஸ்ட் எம்பையர். மனித பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தெரிந்து கொள்ள உதவும் துறைகள் இவை. தொல்லியல், மானுடவியல். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கும் துறை தொல்லியல். மனிதனின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் துறை மானுடவியல். மானுடவியல் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்? கிரேக்கம். ஆந்த்ரோபோலஜி என்பது எந்த இரு வார்த்தைகளில் சேர்க்கை? ஆந்த்ரோபோஸ் மனிதன், லோகோஸ் எண்ணங்கள் அல்லது காரணம். தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்? கிழக்கு ஆப்பிரிக்கா. மனிதரின் பரிணாம வளர்ச்சி நிலைகளின் காலம். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் 4 முதல் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். ஹோமோ ஹெபிலிஸ் 2.3 முதல் 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். ஹோமோ எரக்டஸ் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். நியாண்டர்தால் 1,30,000 ஆண்டு முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஹோமோ செப்பியான்ஸ் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு. குரோமேக்னான்ஸ் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில். 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு ஆசியா, தென்கிழக்கு ஐரோப்பாவில். பரிணாம நிலையில் நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனிதன் ஹோமோ எரக்டஸ். ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டு காணப்பட்டு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் பெற்று விளங்கியவர் நியாண்டர்தால். நியாண்டர்தால் மனிதர்களின் சான்றுகள் எங்கு கிடைக்கப்பெற்றுள்ளது? ஜெர்மனி. ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறியவர்கள் யார்? ஹோமோ செப்பியன்ஸ். ஹோமோ செப்பியான்ஸ் எத்தகைய மனிதர்களாக கருதப்படுகின்றனர்? சுயமாக சிந்திக்கும் மனிதன். குரோமேக்னான்ஸ் எத்தகைய மனிதர்களாக கருதப்படுகிறார்கள்? நவீன மனிதன். குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? பிரான்சில் உள்ள லஸ்காஸ் எனுமிடத்தில் உள்ள குகை. மானுடவியலாளர்கள்
கல் படுக்கைகளில் பதிந்திருந்த மனித காலடி தடங்களை எங்கு கண்டறிந்தனர்? கிழக்கு ஆப்பிரிக்கா, தான்சானியா. கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வின்படி தான்சானியாவில் கண்டறியப்பட்ட கால் தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை? 3.5 மில்லியன் ஆண்டுகள். ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் எவை? ஆஸ்ட்ராலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா ஆசியா, நியாண்டர்தால் யுரேஷியா ஐரோப்பா ஆசியா. குரோமேக்னன்ஸ் பிரான்ஸ், பீக்கிங் மனிதன் சீனா, ஹோமோ செப்பியான்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பார்க் மனிதன் லண்டன். ஹோமோ செப்பியான்ஸ் ஒரு குழுவில் எத்தனை பேர் இருந்தனர்? 30 முதல் 40 பேர். பண்டைய கால மனிதர்களின் வேட்டையாடும் முறைகள் எவை? குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல். இதோட 40 கொஸ்டின் நமக்கு முடிஞ்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சைக்காலஜி ஒரு மேக்ஸ் அதை பற்றி போடுறேன்.